மிக கொடுமையான பேராபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ கல்வியும் மருத்துவமும் குடிநீர் விநியோகமும் தனியார் மயப்படுத்தப்பட்ட மிக உயர்ந்த சந்தைப்படாக்கப்பட்ட தேசத்தில் மக்கள் வாழவே முடியாது. என்ன கேட்டாங்க, மக்கள் எல்லாம் போராடுற மக்கள் எல்லாம் நக்சலைட்டுங்கிறாங்களே சீமான், சமூக விரோதிங்கிறாங்களே சீமான், தீவிரவாதிங்கிறாங்களே சீமான். ஆமா, அதிபயங்கரவாதிகள் தேசத்தை ஆளுகிற போது நாட்டு மக்கள் நக்சலாகத்தான் இருப்பார்கள், சமூக விரோதிகளாகத்தான் இருப்பார்கள், போராடுகிற தீவிரவாதிகளாக தான் இருப்பார்கள். என்ன இருக்கு எனக்கு? எனக்கு என்ன வச்சிருக்க? சாலை வச்சிருக்கியா? அடிமை இந்தியாவில் கூட நான் 50 கிலோமீட்டர் 50 ரூபாய் கப்பம் கட்டினேன். விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 கிலோமீட்டர் 50 ரூபாய் கப்பம் கட்டி நடந்து போறேன். யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பதுண்டா? நான் ஒரு கார் வாங்கினேன், 21 லட்சம் ரூபாய் அந்த காரின் விலை, 3 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரி கட்டிட்டேன். எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? எந்த சாலையில ஓட்ட எனக்கு ரோடு டாக்ஸ் சாலை வரி 3 லட்சம் எடுத்தேன். அப்புறம் எதுக்கு 50 கிலோமீட்டர் 50 ரூபாய் வாங்குறேன்? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? ரோட்டை எப்படி கூறு போட்டு வித்தார்களோ அப்படி நாட்டை வித்துட்டேன்.